பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வார்த்தை 10. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை எழுப்பி எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த உள்ளத்தையும் தூய உள்ளத்தையும் தருவதற்காக, பாவ கரைகளை எடுத்து மாற்றுவதற்காக, ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் எல்லோருக்குள்ளும் பிரசன்னமாக இருக்கின்றீர். ஒவ்வொரு மக்களையும் அதிகாலையிலே எழுப்பி அவர்களோடு பேச நீர் முயற்சி செய்கின்றீர். சில பேர் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தை தேடி வந்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மட்டுமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். பிள்ளைகளுக்கு நிறை வாழ்வை கொடுத்து இருக்கின்றீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சத்தை எடுத்து மாற்றி இருக்கின்றீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திகில் அணுகி கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இல்லாதபடி அதை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர். அநேக பிள்ளைகள் எனக்கு யாரோ செய்வனை வைத்து விட்டார்களே, நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே தவித்துக் கொண்டு இருப்பதை பார்த்து நீ சும்மா இருப்பது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம், நம்புகிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து நாங்கள் செபிக்கும் பொழுது எங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல் நீர் பாதுகாத்து இருக்கின்றீர். விபத்துகளில் இருந்து பாதுகாத்து இருக்கின்றீர். இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாத்து இருக்கின்றீர். போர் முனைகளில் இருந்து பாதுகாத்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தீயோர்களோடு நாங்கள் சேர்ந்து விடக் கூடாதபடி தீயோர்களை எங்கள் நடுவில் இருந்து அப்புறப்படுத்தி உமது மாட்சிமையினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்பி நல்ல நண்பர்களையும் ஜெபிக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுமை அடையக்கூடாது என்பதற்காகவே